விசுவாவசு தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடம் 60 வருடங்களில் 39வது ஆண்டு வந்துட்டு இருக்குது. தமிழ் வருடம் ஒவ்வொரு வருடங்களுக்கும் நவ கிரகங்கள் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்குது. இந்த தமிழ் வருஷத்துல 39வது வருடமா இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கறது பழைய காலத்து தமிழ் வெண்பா சொல்லி வச்சிருக்குது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். தரிசனம் யூடியூப் நேயர்களுக்கு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர யோகத்தோடும் பரிவர்த்தன யோகத்தோடும் 75 சுப முகூர்த்தங்களோடு ஆரம்பமாகுது. இந்த மாதிரி ஆரம்பமாகக்கூடிய இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடம் 60 வருடங்களில் 39வது ஆண்டு வந்துட்டு இருக்குது. தமிழ் வருடம் ஒவ்வொரு வருடங்களுக்கும் நவ கிரகங்கள் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்குது. அந்த வகையில் விசுவாவசு தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சூரிய பகவான் ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி மந்திரியாக சந்திர பகவானும் சஸ்யாதிபதியாக குரு பகவானும் தான்யாதிபதியாக செவ்வாய் பகவானும் ரசாதிபதியாக சனி பகவானும் நீரசாதிபதியாக புதன் பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த வருஷத்தில் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்ட விசுவாவசு தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு 12 ராசிகளுக்கான வளர்ச்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பொது பலன் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் வருஷத்தில் 39வது வருடமாக இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிறது பழைய காலத்து தமிழ் வெண்பா சொல்லி வச்சிருக்குது. எந்த மாதிரி விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கண் மீறுமே உற்றுலகி நல் மழையுண்டு. இந்த வெண்பாவுடைய விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் மழை அப்படிங்கிறது நல்ல மழை இருக்கிறதாக வெண்பாவில் சொல்லி வச்சிருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு சித்திர மாத தமிழ் புத்தாண்டு தினத்துக்கும் ஆடி மாதம் 5ஆம் தேதிக்கும் மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மழை அப்படிங்கிறத விட அதிகமான மழை பொழியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பிட்டு இருக்கலாம். விவசாயம் அப்படிங்கிறது தலை தோங்கும். கடந்த காலங்களில் நஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த விசுவாவசு வருஷத்தில் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆடு மாடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு சாதாரண சின்ன சின்ன கோழி பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தமிழ் புத்தாண்டு அமையும். அதே மாதிரி கருத்தரிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறோம். இன்னும் நிறைய பேருக்கு அதிக குழந்தை இருக்குதுன்னு கவலைப்படுறோம். அந்த மாதிரி அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சிசு நாசம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது, அதாவது கருத்தரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருஷம் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் ராகு பவனுடைய நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது அதே மாதிரி சுக்கிர பவனுடைய நிலையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக புதிய வைரஸ் கிருமி சம்பந்தப்பட்டது செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ஏருக்கு மாறா இருக்கிறதுனால கண்டிப்பாக புது விதமான வைரஸ் கிருமிகள் அல்லது புது விதமான நோய் நொடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதுக்கு மருத்துவம் பார்க்கும் பொழுது மருந்து எடுக்கும் பொழுது நிவர்த்தி கிடைக்கணும் இல்லையா. ஆனால் என்ன மருத்துவம் பார்த்தாலும் நிவர்த்தி கிடைக்காத மனுஷாளுக்கு புரியாத ஒரு சில நோய் நொடிகள் போகக்கூடிய அமைப்பும் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பண தன வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது. மக்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடியது, அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடியது, ஆசைக்காக அப்படிங்கிறதுக்காக ஆன்மீகத்துக்காக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆங்காங்கே தட்டுப்படும். தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புத சுக்கர யோகமும் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால சில பேர் விளையாட்டா சொல்லுவாங்க இல்லையா, தலையெழுத்தே மாறுது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய தகுதிகள் உயரக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. பொதுவாகவே சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பல பேருக்கு பலிதமாகும். வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ்
புத்தாண்டு அமையுது. அதே மாதிரி சுக்கிர பகவானோடு சேர்ந்து புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. 75 சுப முகூர்த்த தினங்களை உள்ளடக்கிய இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் திருமண வயசு அல்லது திருமண வயசு கடந்து கூட இன்னும் திருமணமாகலின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? நமக்கு திருமணம்ங்கிறது ஒன்று இருந்துட்டு இருக்குதா, இல்லை நம்ம வாழ்க்கையில் திருமணமே இல்லையா அப்படின்னு திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்காக கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க இவ்வளவு வருஷமாக திருமணம் நடக்கலை அப்படின்னு எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அதை விட ஒரு மடங்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல நல்ல திருமணம் அமையக்கூடிய, அதாவது படிச்ச பொண்ணு அப்படிங்கிறதுக்கு மேலே பிடிச்ச பெண்ணு அமையக்கூடிய, கஷ்டப்பட்ட அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பையன் கிடைக்கக்கூடிய, நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.